திருச்சிற்றம்பலம். பாடல் 10. பாதாளம் ஏழினம் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பாடலின் விளக்கம். சிவபெருமான் திருக்கோயிலை சார்ந்து வாழும் கோயில் பணிப்பெண்களே, இறைவன் திருவடி மலர்கள் பாதாளம் 7க்கும் கீழே சொற்களை கடந்த எல்லையில் உள்ளன. மலர்களை நிறையச் சூடிய அவர் திருமுடி எல்லா பொருட்களும் கீழ்பட மேற்பட்டுள்ளது. அவர் உமையை ஒரு பாகத்தில் உடையவர், அதனால் ஒரே திருமேனி உடையவர் அல்லர். அவர் மறைகளுக்கு முதல்வர். விண்ணகத்தாரும் மண்ணகத்தாரும் அளவிறந்த காலமாக எந்தெந்த முறையில் பரவி புகழ்ந்தாலும் வரையறுத்து புகழ முடியாத உயிர் துணைவன். தொண்டர்கள் உள்ளத்தில் உறைபவர். அவர் ஊர் யாது, அவர் பேர் யாது, அவர் உறவினர் யார், அயலார் யார், அவரை பாடும் தன்மை எப்படி என்று கூறுவீர்களாக என்று அக்கன்னியர்களுக்குள் உரையாடிக் கொள்கின்றனர். அடுத்ததாக சொற்கள் விளக்கம். அரண்தன் கோயில் சிவபெருமான் திருக்கோயிலில் விளங்கும் கோதில் குலத்து பினாப்பிள்ளைகால் குற்றமின்மையாக்கி நன்மை தரும் இயல்புடைய பணிப்பெண்களே, பாதாளம் 7னம் கீழ் சொற்கழிவு பாதமலர் கீழுலகங்கள் 7னும் கீழாக சொல்லின் அளவை கடந்த நிலையில் உள்ளது. இறைவனது தாமரை போலும் திருவடிகள் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அதாவது மலர்கள் அணிந்த அலங்கரிக்கப்பட்ட திருமுடியும் எல்லா பொருட்களின் முடிவிடமாகவும் உள்ளது. பேதை ஒருபால் திருமேனி, அதாவது அளத்தற்கு அரியவனாயினும் உமையம்மையை தனது திருமேனியில் ஒரு பாகம் உடையவன். திருமேனி ஒன்று அல்லன், அவன் ஏற்கும் உருவங்கள் ஒன்றென்று கூற ஒண்ணாது. விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் வேதம் முதல் விண்ணவரும் மன்னவரும் பரவிக் கழிக்கும் மறைகளுக்கு எல்லாம் மூத்தவர் முதல்வர். ஓத உளவா ஒரு தோழன், அதாவது புகழ்ச்சி நீங்கா ஒப்பற்ற உயிர் துணைவன். தொண்டருளன், தொண்டர் மனம் கோயிலாகக் கொண்டவர். அவன் ஊர் எது, இறைவனது இடம் யாது, அவன் பேர் எது, அவனது பேர் யாது, உற்றார் யார், அவருக்கு உறவினர் யாவர், அயலவர் யார், அயலவர் யாவர், அவனை பாடும் பரிசு எது, அப்பெருமானை புகழ்ந்து பாடும் தன்மை எவ்விதம் என்று வினவுவது போல, கன்னியர்களுக்குள் வினவுவது போல இப்பாடல் அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். இப்பாடலில் நாம் உணர்வது என்னவென்றால், இடத்தாலும் காலத்தாலும் எல்லையற்று விளங்கும் பரமன் அகலமாய் யாரும் அறிவரிதாகும் பொருளாயினும் அன்பருக்கு அருள் காரணமாக தனது
அருட்சக்தியையே உருவமாக கொண்டு வருவன் என்பதை பேதை ஒருவாள் திருமேனி என்றனர். மேலும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் சிவனென்னும் ஓசை பதிகத்தில் அரிதரு கன்னியாளை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார். திருமேனி என்பது இறைவனது வடிவம் குறித்தது. இங்ஙனம் பரமன் உண்மை இயல்பில் ஓருருவம் இல்லாதது இருப்பினும் பொதுவியல்பில் உருவத்திருமேனி இன்றியமையாதது. அதாவது ஆன்மாக்கள் உய்வு பெறுவதற்காக திருமேனி தாங்கி வருகிறார். அதாவது திருவருள் கொடுத்து தடுத்தாட்கொள்கிறார். திருச்சிற்றம்பலம்.